மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஒரு அவசர கதியில் செயல்படுவோம். அப்படி நம்ம அவசரமாக செயல்படும் பொழுது சட்டு நம்ம இப்போ கொஞ்சம் வயசானவங்கள்லாம் பார்த்தா சறுக்கி விழுறது, கொஞ்சம் அதே போல் நம்ம அவசரமாக போக தடுக்கி விழுறோம், உடம்புல அடிபடுறது, வண்டி ஓட்டும்போது ஏதோ ஒரு கவனத்தில் நம்ம வண்டியை ஓட்டுறோம். அப்போ அந்த நேரத்தில் எதிர்த்தாப்பில் வரதை பற்றி கண்ணுக்கு தெரியாமே போயிடும். அதான் அவேர்னஸ் சொல்கிறது. கவனத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கையாளும் போது தான் நமக்கு அந்த பரிபூர்ணமான ஒரு அவேர்னஸ் இருக்கும். அதாவது அந்த கவன பிசகு இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கப்பட்ட ஒரு நாளாக இருப்பதால் கவனமாக செயல்பட எந்தவித ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தொல்லைகள் ஏற்படலாம். சில நேரங்களில் வயசானவங்களுக்கு, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுக கேடுன்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் அதிகப்படலாம். அதனால் எச்சரிக்கையாக எதிலையும் நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகள்னு எதுவும் இல்லாட்டாலும் கூட மனசில் சில குழப்பங்கள் இருக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் சற்று கவனமாக செயல்பட வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான தினம்னு சொல்லணும். பல நாளாக நமக்கு இருந்துட்டு இருக்கிற தொல்லைகள் எல்லாம் நீக்குவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதனால் பல பிரச்சனைகள் இருந்து விடுபடுவது, கொஞ்சம் வயசாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவ உதவி என்பது சரியான மருத்துவம் கிடைத்து தன்னுடைய உடல் நல கோளாறுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறையை கண்டறிவது போன்ற உபயோகமான நல்ல விஷயங்களை எல்லாம் தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சற்று பிரயத்தனப்பட்டு எந்த ஒரு வெற்றியும் அடைய வேண்டி வரும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சுலபமான ஒரு வெற்றிகள், நல்ல ஒரு தினமாக இது அமையிறது. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். எதிர்பாராத சிறு விபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் மன உளைச்சல்களும், சில தேவையற்ற கவலைகள். அதாவது கவலைகள்னால் அது ரொம்ப ஒரு பெரிய கவலைன்னு எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப சாதாரணமாக இப்போ நம்ம தினப்படி நம்ம செய்யக்கூடிய ஒரு டாக்டர் வீட்டுக்கு போகிறோம். அந்த டாக்டர் சரியான டயத்துக்கு வந்துடுவாரா, நம்மளை சீக்கிரம் நம்ம அதை பார்த்துட்டு வந்துட முடியுமா, அவரை ஒரு இடத்துக்கு போகிறோம், பஸ்ஸு சரியான நேரத்துக்கு வந்துடுமா, அது சரியான நேரத்தில் பிடிச்சிருவோமா. இது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சின்ன சின்ன கவலைகள், சின்ன சின்ன டென்ஷன்ஸ் ஓடிட்டே இருக்கும். சில நேரங்களில் அந்த டென்ஷனே கொஞ்சம் அதிகப்படும். இது நடக்குமா நடக்காதா, என்ன ஆறுதுன்னு சொல்லிட்டு அதுபோல் ஒரு சிறு சிறு கவலைகளை தரக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எதிர்பாராத தன வரவு சேரும். நெடுநாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த கடன் திரும்ப வரலாம். இல்லை கடனுக்காக நீங்கள் பிரயத்தனப்பட்டால் அந்த கடன் உங்களுக்கு சேரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய வேலையில் நிதானமாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட தவறுகள் ஏற்படாமல் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
ரொம்ப ஒரு ஏகப்பட்ட அலுவல்கள் இருக்கக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். ஒரு வேலையை போய் நம்ம பார்க்கும்பொழுது அதிலேருந்து சில தொடர் வேலைகள் நமக்கு ஏற்படும். அப்போ ஆஃபீஸில் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு 11 மணிக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லி நீங்கள் கிளம்புறீங்க. அதுக்கு ஒரு துணை வேலை, அதுக்கு ஒரு துணை வேலைன்னு போட்டு 1 மணிக்கு வந்து சேருவீங்க. அந்த மாதிரி நிறைய அலுவல்கள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு கூட சொல்லலாம், அதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. சிறு சிறு தடைகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் உடல் உழைப்பும் பிரயத்தனப்படுறதும் இருந்தாலும் நல்ல ஒரு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய தினமாக அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினமாக இது அமைவதால் எந்த காரியத்தை தொட்டாலும் அது சிறப்பாக வெற்றி தேடித்தரும். உங்களுக்கு சிறப்பான தினமாக உங்களுக்கு அமையும். அடுத்து சிம்ம ராசி. சில புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. சில புதிய, அதாவது அந்த பிரயத்தனங்கள்னு சொல்கிறது, அது மாதிரி சில பிரயத்தனங்கள் உங்களுக்கு ஏற்படும். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்களில் உங்களுடைய கடுமையான உழைப்பும் அந்த நேர்மையும் உங்களுக்கு சரியான பாதையை காண்பித்து வெற்றியை ஈட்டித்தரக்கூடிய ஒரு தினமாக அமையும். சில நேரங்களில் சிலரை சந்திப்பதற்காக சிறு பிரயாணங்களை கூட நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். நமக்கு மனதுக்கு தெம்பூட்டக்கூடிய சில நல்ல செய்திகள், அனுகூலமான சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள், தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான தினம். எந்த ஒரு காரியத்திலும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கடினமான உழைப்பு, சில பின்னடைவுகள் இருந்தாலும் சிறப்பான உங்கள் செயல்பாட்டினால் எதையும் உங்களால் சாதித்து காட்ட முடியும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சில நேரங்களில் தாமதப்படும். குறிப்பாக இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணும்போது அவன் இன்று போய் நாளை வான்னு சொல்லுவான். இதெல்லாம் தவிர்க்க முடியாத சில விஷயங்களாக இருக்கும். ஆனாலும் நம்மளுடைய முயற்சியை தொடர்ந்து நாம் செய்த வண்ணம் தான் இருப்போம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினம். மனசில் உள்ள கவலைகளை எல்லாம் மறந்து நல்லது நன்மைகளை பெறக்கூடிய தினமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் வந்து போகலாம். இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட திறமையாலும் கடுமையான உழைப்பினாலும் சிறப்பான வெற்றிகளை பெறுவீர்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசில் சரி உடல்லையும் சரி நல்ல ஒரு வேகம் இருக்கும். எனர்ஜியும் அந்த எனர்ஜி நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாத்துலேயும் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு பரிபூர்ணத்துவத்துடன் செயல்பாடுகள் அமையும். உங்களுடைய கடுமையான உழைப்புக்கும் சரியான எண்ணப்போக்கிற்கும் நல்ல பலன்கள் ஏற்படும் என்பதை உறுதியாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சிறு தடைகளுக்கு பின் வெற்றிகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக அமைகிறது. எதிர்பாராத திருப்பங்கள், சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கு. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட சிறப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில்
எதிர்பாராத சில தன வரவுகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு செயல்லையும் ஈடுபட்டாலும் அது பார்த்ததுக்கு மேலே வளர்ந்து சிறப்பான திருப்பங்களை தந்து நல்ல வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப அதிர்ஷ்டகரமான நல்ல திருப்பங்களை நீங்கள் சந்திக்க நேரலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் வந்து போகலாம், இருந்தாலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக அமைகிறது. சிறப்பான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். எண்ணிய காரியத்தை எண்ணியதற்கு மேலாகவே சிறப்பான முறையில் நிறைவேற்றுவீர்கள். அடுத்து தனுசு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப செலவுகளை சுட்டி காட்டுகிறது. ஆனால் அதுக்கு தகுந்த அளவு வரவுகளும் ஏற்படும். சில தவிர்க்க முடியாத சுப செலவுகள் ஏற்படலாம். அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை பற்றி ஒரு சிறப்பான நல்ல செய்திகள், அதற்காக நீங்கள் பிரயத்தனப்படும் போது அதில் வெற்றி வாய்ப்புகள், இதையெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காலுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும். எதிலையுமே சற்று கவனமாக செயல்பட வேண்டும். யாரோடும் வாக்குவாதமோ இல்லை பிரச்சனைகளோ ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அடுத்த பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமையும் ஏற்படும். உத்திராட நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினமாகத்தான் அமையும். எண்ணிய காரியத்தில் சிறப்பான செயல்பாடுகளால் முயற்சியாலும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய தினம். எதிர்பாராத விதமாக நண்பர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு போக்கை காண்பிக்கிறது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு புகழாரம் சூட்டப்படும். இவ்வளவு கடுமையான வேலையை இவரை தவிர யாருமே இந்த அளவு பொறுமையுடன் நிதானத்துடன் நிறைவேற்றியே இருக்க முடியாது என்று உங்களை பற்றி பலரும் பேசக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகளுக்கு பாராட்டுதல்களும் வெகுமதிகளையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சற்று நிதானமான போக்கை கையாள வேண்டும். வெற்றிகள் சிறப்பாகவே அமையும். திருவோண நட்சத்திரக்காலுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. தெய்வ அனுகூலமும் இருக்கிறது. சிறப்பான தினமாக இது அமையும். அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றினாலும் இறுதியான வெற்றியும் புகழும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு பலகாலமாக இருந்த தடைகள் விலகுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு என்பது நீங்குவதற்கான நல்ல சூழல்கள் ஏற்படும். மொத்தத்தில் ஒரு அனுகூலமான தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப சிறப்பான தினம். நன்மைகள், பல நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன சொல்லலாம். உங்கள் எண்ணிய எண்ணம் போல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமாக நடந்து கொள்ள சிறப்புகள் ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. சில க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகணும் நீங்கள் பிரயாணப்பட்டீங்கன்னா அதில் ரொம்ப அற்புதமான தரிசனங்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் போன்றவை கிடைக்கும். மனதுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் ஏற்படும். உங்கள் குடும்பத்தாரோட சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய அளவுக்கு மனசில் ஒரு நிறைவு ஏற்படும்.
அதாவது எவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்தாலும் மன நிறைவு என்பது சற்று வித்தியாசமானது, அவசியமானது. அது உங்களுக்கு இன்று கிடைக்கக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினமாகவும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காலை பொறுத்த வரையில் ரொம்ப ஒரு சந்தோஷமான மன நிறைவை தரக்கூடிய நல்ல தினம்னு சொல்லணும்.